ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஃபன் சாப்பிட்ற டைம் வந்தாச்சு. நான் வந்து ஹிரானி குபூஸ், விஜய் வந்து குபூஸு, ஒயிட் குபூஸு. சிக்கன் குழம்பு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்காப்புல. ஸோ சிக்கன் குழம்பு சூடு பண்ணி அதுதான் இப்போ டிஃபன் சாப்பிட்றோம். டிஃபன் சாப்பிட்டு அடுத்தது கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி லஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்பார் தான் வச்சுருந்தாரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் வந்து வச்சுருக்காரு சாம்பார். நல்லா கெட்டியாக வச்சுருக்காரு சாம்பார். அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் வந்து மட்டன் செஞ்சுருந்தாங்க. அதில் ஒரு பீஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். வாங்க சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து டியூட்டி கிளம்பிட்டேன். இன்றைக்கி தான் கிளம்பியிருக்காங்க, வியாழக்கிழமை. இன்றைக்கி தான் முதலாளி அம்மா வந்து அந்த டியூட்டிக்கு போகிறாங்க. மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஆகுது. இன்றைக்கி அவுட் சைட் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 49 டிகிரி. வெயில் ஜாஸ்தி தாங்க. இது 49 டிகிரி பண்ண பகலில், அதாவது மதியானம் 2 மணிக்கு, நைட்டு 12 மணிக்கு, 1 மணிக்கு, 11 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 49 டிகிரி இருக்குது. அந்த அளவுக்கு வெயில் இருக்குது. அதாவது அனல், வெயில் இல்லைனாலும் அனல் இருக்குது. 49 டிகிரி அவுட் சைட் டெம்பரேச்சர் நைட் டைம்லேயுமே அந்த அளவுக்கு இருக்குது. எப்படி தான் சமாளிக்கிறாங்கன்னு தெரியல வெளியில் வேலை செய்கிறவங்கலாம். ரொம்ப கொடுமை. நம்ம கொஞ்சம் உள்ளரே ரூம்லேயே ஏசியில் இருந்துடுறதால நம்மளுக்கு கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது. அது சாயங்காலம் டைமில் கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கும். நம்ம போய் அந்த தோட்டத்து வேலைலாம் முடிச்சுட்டு வந்துடுறோம். அதாவது ரொம்ப அனல். ஆனால் இந்த பாலைவனம் சைட்லலாம் இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். சரி, முதலாளி அம்மா வந்துட்டாங்க, கிளம்புறேன். மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 ஆக போகுது. இப்போ வந்து இஷ்பீலியா ஜமியாவுக்கு தான் வந்திருக்கேன். இஷ்பீலியா. ஸோ இங்கே வந்து 2 பொருள் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க ஜமியாவிலேருந்து. ஆக்சுவலாக நம்ம ரிஹாபில் இல்லையா அது, அதனால் நேராக இஷ்பீலியா போய்ட்டு அங்கேருந்து போய் வாங்கிட்டு வா அப்படின்னாங்க. சரி, அதான் வந்தாச்சு. வாங்க உள்ளார போகலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெரிய உள்ளார மார்க்கெட்டு, சூப்பர் மார்க்கெட், ரொம்ப பெரிய சூப்பர் மார்க்கெட்டு. இங்கே வந்து அங்கே இல்லாத பொருள் இங்கே வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வந்து எல்லா பொருளுமே இங்கே கிடைக்கும். அதே மாதிரி எல்லா ஷாப்பிங் இதுவும் இருக்கும். கேரி பானு, அதுக்கப்புறம் இந்த சாப்பிட்ற ஐட்டம், பர்கர் கிங்கு, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய, KFC இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். சரி வாங்க உள்ளார போய்ட்டு அந்த 2 பொருள் என்னன்றதை போய் வாங்கிட்டு வரலாம். ஜமியாவுக்கு வந்து வாங்கிட்டேன் 2 பொருள். ஒரு காஃபி பாட்டிலும் ஒரு சிப்ஸு பேக்கெட்டும் கேட்டிருந்தாங்க. சிப்ஸு பேக்கெட்னா ஒன்றும் கிடையாது, ஒரு பேக்கெட் ஃபுல்லாக, எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு பேக்கெட் ஃபுல்லாக ஒரு 40 பீஸ் இருக்கும் இந்த பேக்கெட்டில். ஸோ இது வாங்கியாச்சு. வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக ஃபோன் அடிச்சிட்டாங்க, இன்னும் லேட்டு, நீ வீட்டிலேருந்து கிளம்புனதே லேட்டா அப்படின்னாங்க. ஆமாம்மா, நான் தோட்டத்தில் இருந்தேன், அதுதான் வீட்டில் இருந்து கிளம்புறதுக்கு லேட்டாக கிளம்புனேன் அப்படின்னா. சரி அப்படின்னாங்க. சீக்கிரமாக வாண்டுற மாதிரி அதான் இப்போ கிளம்பி சீக்கிரமாக போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா ஒரு இடத்துல விட்டுட்டு அந்த மரத்தில் போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போனால் போதும். ஸோ அந்த மாதிரி தான். அதனால் நான் அது முடிச்சுட்டு வந்தேன்னா, இல்லைனா அப்புறம் தண்ணி ஸ்லோவாகிடும். தண்ணி ஸ்லோ ஆனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் லேட்டாக கிளம்புனேன். அதுக்குள்ளே ஃபோனே அடிச்சிட்டாங்க. சரி வாங்க, அவ்வளோதான், இந்த டியூட்டி முடிஞ்சுது. அடுத்தது வேறு என்ன டியூட்டி வருது அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா 11:15 ஆகுது. அவுட் சைட் டெம்பரேச்சர் 42 டிகிரி செல்சியஸ். இப்போ வந்து டியூட்டி 1. பையன் வந்து அவங்க பாட்டி வீட்டில் இருக்கானா, அதுதான் போயிட்டு கூப்பிட்டு வா அப்படின்ட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணாங்க. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் கிளம்பு, போய் கூப்பிட்டு வா அப்படின்னாங்க. அதுதான் கிளம்பிட்டேன். இங்கே தான் ராபியா தான் டியூட்டி, ராபியா தான். ஸோ அதனால் பக்கம் ஏரியா தான். அது கிளம்பியாச்சு. இப்போ கிளம்பி போயிட்டுருக்கேன். நைட் ஆனாலுமே நைட்டு 11 ஆச்சு. நம்ம ஊர்லலாம் ஹைவேல மட்டும்தான் வந்து வண்டிங்க பார்க்கலாம். ஆனால் இந்த ஊரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்நேரமும் எப்பயுமே வண்டிங்க சுற்றிட்டு இருக்கும், வண்டிங்க போயிட்டு வந்துட்டுருக்கும். அதாவது ஒரு நம்ம தெரு இருக்கு இல்லையா, நம்ம தெருவில் மட்டும் வேணால் வண்டிங்க நடமாட்டம் வந்து கம்மியாக இருக்குமே தவிர, ரோடு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டிங்க போயிட்டு வந்துட்டு இருக்கும். இங்கே வந்து ஒரு ரெஸ்ட்டுன்றதே இருக்காது. நீங்கள் எந்த டைமில் போனீங்கன்னாலும், நான் இது வரைக்கும் ரொம்ப அன்டைம்லலாம் போனது கிடையாது. அன்டைம்லலாம் எப்படி இருக்குன்றது தெரியாது. பட் எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோட்டில் வண்டிங்க இருந்துக்கிட்டே இருக்கும். நான் போன வரைக்கும் முதல்ல ஒரு 11, 12, 1 மணி வரைக்கும் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டிங்க வந்து ரன்னிங்லேயே தான் இருக்கும். அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து 11:15 கிளம்பியாச்சு. 11:15 டைம் தெரியுதுங்களா? அவுட் சைட் டெம்பரேச்சர் வந்து 42 டிகிரி செல்சியஸ். அந்த போர்டு தெரியுது பாருங்கள்.
ராபியா உங்களை அன்போடு அழைக்கிறது அப்படின்ற மாதிரி. நம்ம வீட்டில் திவானியா வந்து 10:30 மணிக்கே அந்த திவானியா ஆள் கிளம்பிடுவாப்புல. 10:30 மணிக்கே கிளம்பிடுவாங்க திவானியா ஆள். 10:30க்கே டியூட்டி அவரது முடிஞ்சிடும். அவ்வளோதான். போயிட்டு இன்னொரு டிரைவர் இருக்காப்புல, அவர் போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுவார். அவருடைய வேலை தான் பிக்கப்பிங்கு, ட்ராப் வந்து அவருடைய வேலை தான். சப்போஸ் அவர் எப்பயாவது டியூட்டியில் போயிருந்தார் அப்படின்னா அப்போ வந்து நான் போய் கூப்பிட்டு வருவேன். ஸோ இது வந்து ராபியாவோட கராஜு. இது வந்து பெட்ரோல் பங்க்கு. இது வந்து அல்ஃபா கம்பெனி அந்த பெட்ரோல் பங்க்கு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏரியா இருக்குது இல்லையா. இப்போ நான் வந்து ரிஹாபில் ஏரியான்ற மாதிரி இது வந்து ராபியா ஏரியா இல்லையா. ஸோ அந்தந்த ஏரியாவுக்கு அதுக்குன்னு ஒரு செப்பரேட்டாக ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும், ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கும். சூப்பர் மார்க்கெட்னா அதான் ஜமியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டு, அந்த டைலர் ஷாப்பு, ஸ்வீட் ஷாப்பு, பேக்கரி, அப்புறம் வந்து ஒரு மெக்கானிக் ஷாப்பு, அதுக்கப்புறம் வந்து ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்பு, மொபைல் ஷாப்பு, இந்த சலூனு, இந்த மாதிரி வந்து எல்லாமே ஒரு இடத்துல இருக்கும். அது வந்து ஜமியான்னு சொல்லுவாங்க இந்த ஊரில். அது அந்த ஏரியாவுக்கு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு லொக்கேஷன், ஒவ்வொரு தனியாக ஒரு கடைங்க இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அதாவது சப்போஸ் அந்த பொருள் ஏதாவது ஒரு பொருள் அந்த ஜமியாவில் இல்லை அப்படின்னா நம்ம வந்து பக்கத்து ஏரியாவில் போய் வாங்கலாம் அந்த மாதிரி. அதுவுமே வந்து இத்தனைக்குமே வந்து நம்ம டிரைவருங்க வேலை செய்கிறோம் வீட்டில். நம்ம டிரைவருங்க தான் வண்டி எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வரோம். ஆனால் இவங்க அந்த பிளான் பண்ணி அந்த வீடுங்க கட்டுறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பக்கத்துலேயே வச்சு கொடுப்பாங்க கவர்மெண்ட்டு. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஏரியாவுக்குமே ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட். நான் இப்போ இன்னைக்கு வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, இஷ்பிலியா போயிட்டு வந்தேன் இல்லையா. ஸோ அது வந்து இஷ்பிலியாவோட ஜமியா. அந்த மாதிரி ரிஹாப் ஜமியா நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னுடைய வீடியோவில். இப்போ இது நாங்கள் இந்த சைடில் வந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ராபியாவோட ஜமியா இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஜமியா வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரியானா அந்த ஏரியா வந்து பிளாக்காக பிரிச்சுருப்பாங்க. அந்த பிளாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7ட்டு ஒவ்வொரு ஏரியா பெருசாக இருந்ததுன்னா அந்த பிளாக்ஸ் வந்து அதிகமாகவும் போகும். நான் இருக்கிற ஏரியா வந்து ரிஹாப் இல்லையா. அந்த என்னுடைய ஏரியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 பிளாக் தான். பிளாக் 1, பிளாக் 2, பிளாக் 3. இதில் பிளாக் 2ல் தான், அதாவது நான் இருக்கிற இடத்துல தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய ஜமியா இருக்கும். ஆல்மோஸ்ட் பிளாக் 2ல் வந்து பெரிய ஜமியா இருக்கும். ஓகேங்களா. எல்லா இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏரியாவில் பிளாக் 2ல் வந்து பெரிய ஜமியா வந்துடும். பிளாக் 1, பிளாக் 3 என்னுடைய இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன ஜமியா இருக்கும். சின்ன ஒரு சூப்பர் கடைங்க மாதிரி இருக்கும். சின்ன கடை மாதிரி, சூப்பர் மார்க்கெட் மாதிரி சொல்ல முடியாது, ஒரு பொட்டி கடை மாதிரி சொல்லலாம். ஆனால் வந்து முக்கியமான ஐட்டம் எல்லாமே அதிலே உங்களுக்கு கிடச்சிரும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளாக்குக்குமே இருக்கும். பிளாக்குக்கு ஒரு கடை, ஒரு வந்து சலூனு, ஒரு கறி கடை, ஒரு வந்து அந்த குபூஸ் கடை, அந்த ஹிரானி குபூஸ் வாங்குவோம் இல்லையா அந்த கடை. அந்த மாதிரி வந்து அந்தந்த பிளாக்குக்குன்ட்டு அவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு. ஓகேவா, வெயிட் பண்ணுவோம். ஃபோன் அடிச்சு இன்ஃபார்ம் பண்ணுவோம் வந்துட்டால் கூப்பிட்டு கிளம்ப வேண்டியதுதான். இன்றைக்கான வீடியோ இதோட முடியுது. நாளைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம ஏஞ்சி க்ளீனிங் பண்ணுற வேலை மட்டும்தான், வேறு எதுவும் டியூட்டி கிடையாது. பள்ளிவாசல் போகணும், அவ்வளோதான். சாயங்காலமாக தான் நம்மளுக்கு டியூட்டி. ஆக்சுவலாக இந்த நாளைக்கு வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற டிரைவரும், அதுக்கப்புறம் வந்து மத்பக் ஆளுன்னு சொல்லுவாங்க, அதாவது சமையக்கார், கிச்சன் ஆள், அவங்க 2 பேரும் வந்து லீவுக்கு போயிடுவாங்க. அதனால் வந்து நான் வந்து ஈவினிங் டியூட்டி வந்து முதலாளி அம்மா பசங்களுக்கு நான் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அது நாளைக்கு வந்து எப்படி டியூட்டி வருதா இல்லையா அப்படின்றத நாளைக்கான வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.